இப்போ இந்த ரீலை தள்ளிட்டு போற அளவுக்கு உனக்கு ரொம்ப முக்கியமான வேலை எதுவும் இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் லிசன் பண்ணு. பிடிச்சிருந்தா ஒரு லைக், இது யாருக்காச்சும் புரிய வைக்கணும்னு நினைச்சா ஒரு ஷேர். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், குடிக்கிறவங்க கிட்ட போய் ஏன் குடிக்கிறேன்னு கேட்டா லவ் ஃபெயிலியர் ஆகிருச்சு, வீட்டுல சண்டை, ஒய்ஃப் கூட சண்டை, அம்மா திட்டாங்க, அப்பா அடிச்சிட்டாரு, அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவாங்க. சிகரெட் பிடிக்கிறவங்கிட்ட போய் ஏன் இதை பண்றேன்னு கேட்டா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ரிலாக்ஸேஷனுக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். குடிக்கிறவனுக்கும் தெரியும், புகை ஊத்துறவனுக்கும் தெரியும் இது பண்ணா செத்துருவாங்கன்ட்டு. ஆனாலும் அவன் கஷ்டப்படுறப்போ, ஒரு கம்ஃபர்ட்னஸ் எதிர்பார்க்கறப்போ இது ஒண்ணுதான் அவன் கூட இருந்துச்சு. அதனால செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது மேல அவ்வளோ அடிக்டா இருக்கான். நான் இங்க இதை நியாயப்படுத்தி பேச வரல. ஆனா இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்றவனுக்கு ஆரம்பத்திலேயே அவனுக்கு சரியான அன்பும் அரவணைப்பும் கிடைச்சிருந்தா இதை பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டான். புரியும்னு நினைக்கிறேன். நம்ம கூட இருக்கிறவங்களோட லைஃப் நல்லா இருக்க ஏதோ ஒரு வகையில இன்டைரக்டா நமக்கும் அதுல ஒரு பங்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் மனசு சரியில்லை, வாமாச்சான் சரக்கு அடிக்கலாம்னு கூப்பிடுற ஃப்ரெண்டுக்கு அவன் கிட்ட என்ன சரக்கு வாங்கலாம்னு பிளான் பண்ணாம என்ன பிரச்சனைன்னு கேட்டு அவனை மனசு விட்டு பேச சொல்லி கூட இருந்து லிசன் பண்ணுங்க. முடிஞ்சா இந்த வீடியோவை அந்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. ரிலேட்டபிள் கண்டென்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோ.